மே 25 ஈரானிய படகுகளை அமெரிக்க படைகள் மூழ்கடித்தன. திருப்பி மே 27 அப்படி பண்ணாங்க. அன்னைக்கு பதிலுக்கு குவைத்தில் இருக்க ஒரு அமெரிக்க தளத்தை ஈரானியர்கள் தாக்கினார்கள். இந்த தற்காலிக போர் நிறுத்தம் பாகிஸ்தானிகளும் மற்றவர்களும் சேர்ந்து மத்தியஸ்தம் செய்து கொண்டு வந்த இந்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் பழையபடி திறக்கப்பட வேண்டும். ஈரானை பொறுத்தவரையில் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் என்பது நிரந்தரமாக்கப்பட்டு இந்த மாதிரியான தாக்குதல்கள் பின்னாடி நடக்காது என்ற உத்தரவாதம் அவர்களுக்கு வேண்டும். தற்காலிக போர் நிறுத்தம் வந்த பிறகு ஒரு கிட்டத்தட்ட 17 மணி நேரங்கள் பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானில் துணை அதிபர் வான்ஸோடவும் இவங்களுடைய நாடாளுமன்ற அவைத்தலைவர் காலிபாஃபோடவும் இஸ்லாமாபாத்தில் நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானியா சார் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க, முன்னெடுக்கிறாங்க, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு. எதனால சார்? பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் பெரும்பாலும் ஒரு நல்லுறவு தொடர்ந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பலூச்சிஸ்தான், அவங்களுடைய பிரச்சனைக்குரிய பிரதேசம், அது ஈரானை ஒட்டி அந்த ஈரானியர்கள் பாகிஸ்தானுடைய மத்திய அரசுக்கு உதவியாக இருக்கிறாங்க. சார் இது நம்ம இந்தியாவுக்கு எதாவது பாதிப்பு ஏற்படுமா சார்? ஏன்னா பாகிஸ்தான் இந்த முயற்சியை ஈடுபட்டு இருக்காங்க சார். நம்ம அண்டை நாடான இந்தியாவுக்கு எதாவது பாதிப்பு வருமா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் வராது. நம்ம இந்த விளையாட்டிலே இல்லை. அணுசக்தியாக யார் மாறுவதையும் 5 பெரும் அணுசக்திகளாக முதலில் மாறிய நாடுகள் விரும்பவில்லை. இந்தியா அப்படி மாறின போது இந்தியா மீது பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்தது. அதனால ஈரான் மீது மட்டும்தான் அவர்களுக்கு வருத்தம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் ஐநா அதிகாரி திரு கண்ணன் சார். வணக்கம் சார். வணக்கம் சுல்தான். ஈரான் அமெரிக்காவோட வார் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இருந்த போதிலுமே 2 தரப்பும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. சரி, அந்த முடிவு வராதா சார்? இல்லை, தாக்குதல் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் வந்த பிறகு இப்போ சமீபத்தில் தான் இது வரைக்கும் 2-3 பிறழ்வுகள் தான் நடந்திருக்கு. இன்ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம், அது நடந்திருக்கு. இப்போது போன திங்கள் அன்னைக்கு மே 25 ஒரு 2 ஈரானிய படகுகளை அமெரிக்க படைகள் மூழ்கடித்தன. அதுக்கப்புறம் சில தாக்குதல்களை அவர்கள் கடல் கண்ணி வெடிகளை அவர்கள் வைக்கும் பொழுது நாங்கள் அந்த மாதிரி தாக்கி அவர்களை அதை தடுத்தோம் அப்படின்னு அமெரிக்கர்கள் சொன்னார்கள். அதுக்கப்புறம் திருப்பி மே 27 அப்படி பண்ணாங்க. 2 நாள் கழித்து அன்னைக்கு பதிலுக்கு குவைத்தில் இருக்க ஒரு அமெரிக்க தளத்தை ஈரானியர்கள் தாக்கினார்கள். இதுக்கு இடையில் ஒரு தடவை இந்த தற்காலிக போர் நிறுத்தம் பாகிஸ்தானிகளும் மற்றவர்களும் சேர்ந்து மத்தியஸ்தம் செய்து கொண்டு வந்த இந்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு இவ்வளவு தான் நடந்திருக்கு. மற்றபடி போர் நிறுத்தம் என்பது தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்குது. அதை மேலும் நீட்டிப்பதற்கும் அந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கு, அதை திறப்பதற்குமான வழிகளை 2 தரப்பும் யோசித்துட்டு இருக்கு. அதுக்கு பாகிஸ்தானிகள் மும்முரமாக முயன்று வருகிறார்கள். அதை அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் பழையபடி வர்த்தக போக்குவரத்திற்கு திறக்கப்பட வேண்டும். ஈரானை பொறுத்தவரையில் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் என்பது நிரந்தரமாக்கப்பட்டு இந்த மாதிரியான தாக்குதல்கள் பின்னாடி நடக்காது என்ற உத்தரவாதம் அவர்களுக்கு வேண்டும். அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய லெபனான் தாக்குதல்கள் நிற்கலை. அங்கே ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏற்பட்டும் கூட இப்போ சமீப காலங்களில் கடந்த ஒரு வார காலமாக இஸ்ரேலியர்கள் மிகப்பெரிய தாக்குதலை இங்கே தொடங்கியிருக்கிறார்கள். அவங்களுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் திருப்பி பெரிய ஒரு போர் மூண்டுட்டுருக்கு. ஹெஸ்புல்லா இவர்களுடைய பதிலிகள், ப்ராக்சிஸ், அதனால் ஈரானுடைய பதிலிகள். அதனால் அங்கேயும் அந்த போர் நிறுத்தம் என்பது வர வேண்டும். இதுதான் ஈரானியர்களுடைய கோரிக்கை. இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. தற்காலிக போர் நிறுத்தம் வந்த பிறகு ஒரு கிட்டத்தட்ட 17 மணி நேரங்கள் பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானில் துணை அதிபர் வான்ஸோடவும் இவங்களுடைய நாடாளுமன்ற அவைத்தலைவர் காலிபாஃபோடவும் இஸ்லாமாபாத்தில் நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தன. பல நேர்கோடுகள், பல சந்திப்புகள், பல கன்வர்ஜென்ஸ்ன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒருமுகமான பல இடங்களில் இந்த 2 தரப்பினரும் சந்தித்தாலும் கூட முழுமையாக அவர்களால் எல்லாவற்றிலும் ஒத்துப்போக முடியவில்லை. அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பல முயற்சிகள் தொடர்ந்து பாகிஸ்தானிகள் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் பாகிஸ்தானுடைய முப்படை தளபதி, தலைமை தளபதி ஆசம் முனீர் டெஹ்ரான் போய் 3 நாள் தங்கினார். தங்கி அங்கே
அங்கே இருக்கக்கூடிய ஈரானிய தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். 3 நாள் முப்படை தளபதி பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் போய் டெஹரானில் தங்குவது என்பது முதன்முறை. அப்போ எவ்வளவு வந்து அவர்களுடைய நேரத்தையும் முதலீட்டையும் அவர்கள் செலவு செய்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். சரி, அவங்களுடைய இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானியா சரி இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க, முன்னெடுக்கிறாங்க, மற்ற அரபு நாடுகள் காட்டிலும் பாகிஸ்தானிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே இந்த பேச்சுவார்த்தைக்கு, எதனால சார்? வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் பெரிய உறவு இல்லை, ஒமானை தவிர. மீதி எல்லா நாடுகளோடவும் ஈரான் வந்து இன்றைக்கி சண்டையில் இருக்குது. ஏன்னா மற்ற எல்லா இடங்கள்லேயும் அமெரிக்க தளங்கள் இருக்குது. ஒமான் வந்து 2 பேருக்கும் நட்பு நாடாக இருந்துகிட்ருக்கு. மற்ற அரபு நாடுகள், எகிப்து வந்து தள்ளி இருக்குது. எகிப்து வந்து ஒரு துணை தான் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி உதவிக்கு. பாகிஸ்தான் வந்து அண்டை நாடு. அவங்க 2 பேருக்கும் ஒரு பொது எல்லை இருக்குது, அது பக்கத்து நாடு, பக்கத்து வீடு. அதனால் அவர்கள் அதை பண்ணுறாங்க. 2 பேரும் இஸ்லாமிய நாடுகள். அதுக்கப்புறம் இவர்கள் அரபுகள் கிடையாது. அது ஒரு அவர்களுக்கு கிடைத்த ஒரு சலுகை. ஏன்னா பாரசீகர்கள் அரபுகள் கிடையாது, அவர்கள் பேசுகிற பாரசீக மொழி அரபி மொழி கிடையாது. அதனால் அவர்களுக்குள் வந்து இஸ்லாம் வந்து ஒரு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தாலும் கூட ஒரு அளவுக்கு மேல் அது வந்து அவர்களை ஒன்றுபடுத்தாது. அதனால தான் இத்தனை பிளவுகள் இருக்குது. அதை கண்டு அவர்கள் அஞ்சுகிற நாடுகள்லாம் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரும்பாலும் ஒரு நல்லுறவு தொடர்ந்து இருந்திருக்கு. பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்கும் வர்த்தக பரிவர்த்தனைகள் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பலூச்சிஸ்தான், அவங்களுடைய பிரச்சனைக்குரிய பிரதேசம், அது ஈரானை ஒட்டி இருக்கு. அங்கே ஈரானியர்கள் பாகிஸ்தானினுடைய மத்திய அரசுக்கு உதவியாக இருக்கிறார்கள். அங்கே பெரிய எதிர்ப்பு குரலோ கலகமோ நடக்காமல் இருப்பதற்கு அவர்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த உதவிகளை செய்கிறார்கள். இந்த பலூச்சிஸ்தானிலிருந்து கலகம் செய்பவர்களுக்கு அவர்கள் புகலிடம் தருவதில்லை. இந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்லெண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய எண்ணெய்க்கு ஒரு கருப்பு சந்தையாக இருக்கிறது. ஸோ தரை வழியாக இங்கேருந்து எண்ணெய் பிளாக் மார்க்கெட் மூலமாக ஆமாம் இங்கே வருது. இதெல்லாம் வந்து அவர்களை. 2வது பாகிஸ்தான் வந்து ஒரு சர்வதேச அளவில் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அதுக்கு நிறைய பொருளாதார சிக்கல்கள் இருக்குது. இன்றைக்கி அவர்கள் அமெரிக்கர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்கள். அமெரிக்க அதிபரோடு குறிப்பாக அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள். முப்படை தளபதிக்கு அவர் தனியாக போன ஆண்டு கூப்பிட்டு விருந்து தந்தார். இதுக்கு முன்னாடி நடந்துடாதது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்னும் நெருக்கமாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் இந்த மத்தியஸ்தத்துக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு பெரிய முயற்சி. இது வந்து அதாவது கான முயலெய்த அம்பினல் யானை வேல் பிழைத்தற்றுன்ட்டு ஒரு குறள் இருக்கு இல்லையா? அதாவது முயல் வேட்டைக்கு போய் வெல்வதை காட்டிலும் யானை வேட்டைக்கு போய் தோற்று போவது மேல். அந்த மாதிரி தான் அவர்கள் அதை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், இது வந்து நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா சார்? ஏன்னா பாகிஸ்தான் இந்த முயற்சி ஈடுபட்டு இருக்காங்களா சார்? நம்ம அண்டை நாடான இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா சார்? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் வராது. நம்ம இந்த விளையாட்டிலே இல்லை. இந்த விளையாட்டில் நாமும் கலந்துக்கிட்டால் தான் நம்ம இந்த விளையாட்டில் நம்ம தோல்வியுற்றுடுவோமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இது ஒரு தனி விளையாட்டு. நமக்கும் நல்ல உறவு இருக்குது ஈரானோடு. பட் அது நம்முடைய அண்டை நாடு கிடையாது, அது தள்ளி இருக்கிற ஒரு நாடு. அவர்களோடு நாம் ஒரு நல்லுறவை தான் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் அமெரிக்கர்களையும் நாம் நேசமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஸோ ஈரானில் வந்து தலைவர்கள் இறந்த பிறகுமே அந்த ஈரான் வந்து படை வந்து முன்னேறி செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா சார்? என்ன காரணம்? எப்படி சார் அந்த ஈரானோட படைகள் செயல்படுறாங்க? இல்லை, அவங்க செயல்படலை. அதாவது புரட்சிகர இராணுவ படைகள், ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், அவங்க இன்றைக்கி முதல் கட்ட தலைவர்கள் போயிட்டாங்க. இந்த படுகொலைகள், இஸ்ரேல் நடத்தின படுகொலைகளில் அடுத்த கட்ட தலைவர்களும் போயிட்டாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய தலைமை சிதறுண்டு இருப்பதாக அமெரிக்க நுண்ணறிவு அமைப்புகள் சொல்லுகின்றன. அப்படி இருக்கலான்னு தான் நானும் நினைக்கிறேன். அதனால் யார் முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு அல் ஜசீராவில் ஒரு கட்டுரை வந்திருக்கு, கத்தாரினுடைய செய்தி தளம். அதில் எழுதினவர் ஒரு ஈரானியன், வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஈரானிய அறிஞர். அவர் எழுதுகிறாரு, இந்த மாதிரி ஈரான் உள்ளே மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இருக்கிறார்கள். தீவிரவாதிகள் அமெரிக்காவோடு பெரிய அளவில் நாம் எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம ஒரு கடும் போக்கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு.
இனிமேல் இந்த அணுசக்தியாக மாறும் ஆசையை கூட நம்ம விட்டுடலாம், அதில் நம்ம நிறைய இழந்துட்டோம் அப்படின்னு மிதவாதிகள் நினைக்கிறாங்க. ஏன்னா அணுவை காட்டிலும் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக அவர்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறது, அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது ஹோர்முஸ் நீரிணை. அது அணுசக்தி தராத ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கு தருவதாக அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த அணு சக்தியாக அவர்கள் மாறணும்னு நினைச்சதுனால தான் இவ்வளவு சிக்கல்களும் வந்துச்சு. ஆனால் ஹோர்முஸ் நீரிணை அவர்கள் நினைச்சா தான் திறக்க முடியும் இல்லையா? அது அணு சக்தி கொடுக்கிற பாதுகாப்பை காட்டிலும் மிகப்பெரிய வலிமையான ஒரு ஆயுதமாக அவர்கள் இப்போது கண்டறிந்திருக்கிறார்கள். அதனால் மிதவாதிகள் நாம் இந்த அணுசக்தியாக மாறுவதை விட்டுட்டு இதை வச்சுக்கலாம் துருப்புச்சீட்டா அப்படின்னு நினைக்கிறதாகவும், தீவிரவாதிகள் பொதுவாக ஈரானிய இராணுவ புரட்சிகர இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதாகவும் இந்த 2 விதமான கருத்துக்களும் தெஹ்ரானில் முட்டி மோதி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். சார் சாமானியனா ஒரு கேள்வி சார். அணு ஆயுதம் கிட்டத்தட்ட ஒரு 8 நாடுகளுக்கு மேலே அணு ஆயுதம் வச்சுருக்காங்க. பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, இந்தியாட்ட அணு ஆயுதம் இருக்குது. ஏன் ஈரான்கிட்ட மட்டும் அணு ஆயுதம் வர்றது ஏன் அமெரிக்கா தடுக்கிறாங்க? ஏன் இஸ்ரேல்கிட்டையும் அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, ஏன் ஈரானை மட்டும் தடுக்கிறாங்கன்னு ஒரு சாமானிய ஒரு கேள்வி சார். இஸ்ரேல் அணு சக்தியா இல்லையான்றதை இன்னும் யாரும் உறுதியாக சொல்ல முடியல. அவங்க இருப்பதாகவும் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அவர்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆம்பிகுவிட்டின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஆக்கப்பூர்வமான அமைதி அல்லது ஆக்கப்பூர்வமான 2 கெட்டான் தன்மை, அதைத்தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க. அவங்க இல்லைன்னு சொல்லலை, இருக்குன்னு சொல்லலை. அவங்க ஒரு அணுசக்தி என்று பல பேர் கணிக்கிறோம். நீங்கள் நான் எல்லாம் நம்புகிறோம். அவர்கள் கண்டிப்பாக அந்த யுக்தியை, அந்த தொழில்நுட்பத்தை தெரிந்தவர்கள், அதற்காக அவர்கள் முயன்றிருப்பார்கள். அவர்கள் ஒரு சின்ன நாடு, அந்த நாடை சுற்றி அவர்களுக்கு பகை நாடுகள், அதனால் அதை பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சா தப்பு கிடையாது. அணுசக்தியாக யார் மாறுவதையும் 5 பெரும் அணுசக்திகளாக முதலில் மாறிய நாடுகள் விரும்பவில்லை. இந்தியா அப்படி மாறின போது இந்தியா மீது பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்தது. அதனால் ஈரான் மீது மட்டும்தான் அவர்களுக்கு வருத்தம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு வடகொரியா மீதும் வருத்தம் இருக்கிறது. அதை ஆயிடுச்சு அந்த மாதிரி. அது அணுசக்தியாக மாறிட்டதுனால அது இன்சூரன்ஸ் வாங்கிடுச்சு. அதனால் அதை தொட முடியல. தொட்டால் அதை அவர்கள் பயன்படுத்திடுவாங்கன்ட்டு அந்த இடத்துக்கு இன்னொரு நாடு போயிடக்கூடாதுன்ற மாதிரி ரஷ்யா உட்பட, சீனா உட்பட ஈரானியர்கள் அணுசக்தியாக மாறுவதை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் சொல்லுவதில்லை வெளியில். இவங்க நாளும் சொல்லுகிறார் அதிபர் ட்ரம்ப். அதனால் நீங்கள் எப்படி என்ன கேட்குறீங்க? அதனால் அப்புறம் அணு பரவாமை ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குது, நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்ட்டு. அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் ஆக்க சக்தியை தவிர அழிவு சக்திக்கு, ஆயுத சக்திக்கு நாங்கள் அணுவை நாடமாட்டோம் என்று உறுதிமொழியை தந்திருக்கிறார்கள் ஈரானியர்கள். நாம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல. பாகிஸ்தானிகள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை. வடகொரியா அந்த ஒப்பந்தத்திலிருந்து 2002-03 வெளியே போயிடுச்சு. இஸ்ரேலியர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடவில்லை. இப்போ ஈராக்கில் எளிதாக அமெரிக்கா வெற்றி பெற்றாங்க. ஈரான் மட்டும் சார் இவ்வளோ சவாலாக இருக்குது அமெரிக்காவுக்கு? இல்லை, ஈராக்கை அவர்கள் எளிதாக வெற்றி கண்டார்கள்லாம் சொல்கிறது. நாங்கள் ஈராக்கில் 5 வருஷம் இருந்திருக்கேன். அப்படி நான் நினைக்கல. அவர்கள் நிறைய பேரை இழந்தாங்க ஈராக்கில். ஈராக்கில் அமெரிக்கர்கள் அங்கே எழுந்த உள்நாட்டு சதாம் ஹுசேனுக்கு சர்வாதிகாரத்திற்கு எதிராக எழுந்த அந்த எதிர்ப்பை அவர்கள் அந்த எதிர்ப்பை முன்னெடுத்து சென்றார்கள். அதனால் அங்கே வென்றார்கள். அங்கேருந்து வேகமாக அவர்கள் வெளியில் போயிருந்திருக்கணும், போகலை. அதனால் பல உயிர்களை அவர்கள் இழந்தார்கள். நிறையா இழப்புகள் அவர்களுக்கு பொருள் ரீதியாக, அவர்களுடைய செல்வாக்கு ரீதியாக, நல்லெண்ணம் ரீதியாக. அங்கே எந்த மக்கள் அவர்கள் வருகையை ஆவலோடு வரவேற்று இருகரம் கூப்பி வரவேற்றார்களோ, இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், தொலைக்காட்சியில் போய் பார்த்தீங்கன்னா, அவர்களே இந்த அமெரிக்கர்கள் போனால் போகட்டும், போனால் போகிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அது நடந்துச்சு. அதனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் தரைப்படையே அங்கே இல்லை. அங்கே ஒரு புரட்சி இருக்குது. ஈராக்கில் அப்பப்போ சதாம் ஹுசேனுக்கு எதிரான போராட்டங்கள். அப்புறம் ஈரானுடைய அமைப்பு பாருங்கள். ஈரானுடைய அமைப்பில் உங்களுக்கு 60% தான், 60% ஷியா, 20% சன்னி, 20% கர்ட்ஸ், குர்திஸ். சரிதானா? இவங்க 3 அமைப்புகள் இருந்தாங்க. இதில்
சதாம் ஹுசேன் சன்னி இஸ்லாமியர். அவரை தூக்கி எறியறதுக்கு 60% மக்கள் தயாராக இருந்தார்கள். சன்னிகள்லேயே பல பேர் அவர் சர்வாதிகாரின்னு என்று எண்ணினார்கள். குர்தியர்கள்லேயும் அப்படி நினைச்சவர்கள் இருந்தார்கள். அதனால் அது வாய்ப்பாக அமைஞ்சது. இங்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் கூட இங்கே வந்து ஈரான் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அந்த மாதிரி இல்லாத ஒரு பெருமளவு ஒரு ஒன்றுபட்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக சதாம் ஹுசேன் கொஞ்ச நாள் தான், இவங்க அளவுக்குலாம் இல்லை. இவங்க 79 ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி எவ்வளவு நாள் ஆச்சு, இத்தனை ஆண்டுகளாக அங்கே இருக்கிறார்கள். அப்போ ஒரு 20, இப்போ ஒரு 26, 47 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். 47 ஆண்டுகளில் அவங்களுடைய இராணுவ அமைப்புகள், துணை இராணுவ அமைப்புகள், நுண்ணறிவு தளங்கள், நுண்ணறிவு அமைப்புகள் எல்லாம் வந்து மிகப்பெரிய சக்தி பெற்ற, மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற அமைப்புகளாக மாறி போயிடுச்சு. அவர்களால் மக்களை கட்டுப்படுத்த முடியுது கடுமையாக. அவர்களை போன ஜனவரியில் நடந்த எதிர்ப்பை, போராட்டங்களை அவர்கள் பல ஆயிரக்கணக்கான பேரை கொன்று கட்டுப்படுத்தினார்கள். இதெல்லாம் இவர்கள் தரை வழி படைகளை இறக்கினால் ஒருவேளை ஒரு புரட்சி ஏற்படலாம். அதை பண்ணுறதுக்கு அமெரிக்கர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய உயிர்களை எதற்கு இழக்கணும். அப்புறம் இப்போல்லாம் வந்து தரை வழி படைகளை அனுப்பித்தான் ஒரு போரை பண்ணணுன்ற அவசியம் வந்து முன்னளவுக்கு இல்லை. நீங்கள் ட்ரோன்லேயே அதை பண்ணலாம், வான்வழி தாக்குதல்களில் பண்ணலாம், நிறைய வழிகள் இருக்குது. அதை தான் அமெரிக்கர்கள். ஸோ இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே படையெடுத்திருக்காங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. லெபனானும் கண்டிச்சிருக்காங்க. ஹிஸ்புல்லா தாக்குதல்னு சொல்லிட்டு லெபனான் அரசாங்கமும் கண்டிக்கிறாங்க இஸ்ரேலை. சார் இங்கே வந்து ஐநா யுஎன்னோட அமைப்பு இருக்குது, அவங்களும் ஆர்மி வச்சுருக்காங்க, தடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு இல்லை. ஐநாவினுடைய அங்கே இருக்க யூனிஃபெல், யுனைடெட் நேஷன்ஸ் இன்டரிம் ஃபோர்ஸ் இன் லெபனான், அதனுடைய பணி வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு படைகள் அல்லது படையெடுத்து வருபவர்களை அவர்களை எதிர்த்து போரிடுவதல்ல அதனுடைய பணி. அதனுடைய பணி வந்து லெபனான் வந்து பல போர்களை கண்ட ஒரு நாடு. அந்த 70களுக்கு பிறகு 78க்கு பிறகுன்னு நினைக்கிறேன் நடந்த போர்களில் 2 பக்கமும் அவர்கள் ஒப்புக்கொண்ட அந்த சீஸ்ஃபயர் லைன், தற்காலிக போர் நிறுத்த எல்லை, அந்த எல்லையை பாதுகாக்கும் வேலையை மட்டும்தான், அந்த எல்லையை கண்காணிப்பதும், பாதுகாக்கிறது கூட சொல்ல மாட்டேன், பாதுகாக்கிறதுனா சண்டை போட்டு காப்பாற்றணும், அதல்ல அதனுடைய வேலை. அதல்ல ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை அதனிடத்தில் ஒப்படைத்திருக்கக்கூடிய பொறுப்பு. அதனுடைய வேலையும் பொறுப்பும் என்னென்னா அதை வந்து கண்காணிப்பது. வெறும் கண்காணிப்பில் என்ன சார் நடந்துரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளவுதான் பண்ண முடியும். அவ்வளவுதான். அந்த போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அவ்வளவுதான் ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க. ஐநா பாதுகாப்பு சபை என்பது நிர்வாக சபை. அந்த நிர்வாக சபை என்ன சொல்லுதோ அதை தான் செய்ய முடியும். 78, 79லிருந்து இந்த ஐக்கிய நாடுகள் படை அங்கே இருக்குது. இந்த போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம், அந்த போர் நிறுத்தம் வந்து அதுக்கு எந்த ஊரும் நடந்துராத பார்க்கணுன்ட்டு நிறைய தினசரி அறிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபை அங்கே இருப்பவர்கள் அவங்களுடைய தலைமைச் செயலகத்திற்கு அனுப்பிட்டு தான் இருப்பாங்க. அதனால் என்ன பண்ண முடியும், அவங்க அவ்வளோதான் பண்ண முடியும். அதை வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்ல முடியுமே தவிர போய் ஈடுபட்டு தடுக்கக்கூடிய உரிமையோ அதற்கான சக்தியோ அவர்களுக்கு இல்லை. இதனால தான் பல இடங்களில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வருது. அவங்க வந்து அவங்க கண்ணு முன்னாடியே கொலைகள் நடக்குது, அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு அக்கிரமம் நடக்குது, அதை அவங்க தடுக்க மாட்டேன்றாங்க. தடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு இல்லை, அந்த வல்லமையும் அவர்களுக்கு இல்லை. தடுக்கக்கூடிய உரிமையும் வல்லமையையும் தரக்கூடிய இடத்தில் பாதுகாப்பு சபை ஒற்றுமையாக இல்லை. அந்த ஐநா படையை தாண்டி தான் அவங்க முன்னே சொல்கிறாங்களா, இல்லை ஐநா படைக்கு முன்னாடி அவங்க இருந்துருவாங்க? இல்லை, அது எனக்கு சரியாக தெரியல. அவங்க சீஸ்ஃபயர் லைன் அங்கே போய் அவங்க இது வரைக்கும் நான் படித்ததில் ஐக்கிய நாடுகள் சொல்கிற தற்காலிக போர் நிறுத்த எல்லையை தாண்டி அவர்கள் போவதாக தெரியல. இது வந்து அவர்களே இஸ்ரேலியர்களே வரித்து கொண்ட அவங்களுக்குன்ட்டு ஒரு எல்லையை வச்சுருக்காங்க. இது முதல் முறை இல்லை, அவர்கள் பல முறை அங்கே போயிருக்காங்க. ஆல்ரெடி ஆக்குபைட் பண்ணியிருந்தாங்க லெபனான். அவர்கள் அங்கே தோற்று போய் திருப்பி வந்துட்டாங்க. அங்கே அந்த ஆக்கிரமிப்பு அவர்களால் எந்த ஆக்கிரமிப்பும் ஒரு அளவுக்கு மேலே வந்து நீடிக்காது, முடியாது. எப்படி உங்களை விரும்பாத ஒரு மக்களை நீங்கள் வந்து ஆக்கிரமிக்க முடியும்? அதனால் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களை மக்கள் வந்து துரத்திடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அதனால் அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. இது வந்து அவர்கள் ஒரு நல்வாய்ப்பாக பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஈரானை வந்து அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு பெரிய சக்தியை கொண்டு வந்து ஈரானோட மோத விட்டுட்டாங்க. அவங்க மோதிட்டு இருந்தாங்க எவ்வளவு நாள். இதுக்கிடையில் இவர்கள் இந்த பக்கம் கவனம் திரும்பி இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிட்டு ஹெஸ்பொல்லா அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எதிரி, அவங்களுடைய தெற்கில் இருக்கக்கூடிய எதிரி, அந்த எதிரியை வந்து அந்த எதிரி ஈரானுடைய பதிலி வேறு, அவர்களுக்கு பெரிய துன்பத்தை தருவதாக இஸ்ரேலிய தலைமை, அரசியல் தலைமை நினைக்குது, இராணுவ தலைமை நினைக்குது. இதுதான்
வழி, இதுதான் அந்த நல்வாய்ப்பு, நாம் இவங்களை வந்து எவ்வளோ முடக்க முடியுமோ எவ்வளோ ஊனமாக்க முடியுமோ அவ்வளோ ஆக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து இதில் அவர்கள் வெற்றி காண்பார்களா என்னன்னு எனக்கு தெரியல. இதில் லெபனானுடைய அரசு வந்து ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்குது. லெபனானுடைய அரசுக்கு ஹிஸ்புல்லா ஒரு பெரிய தொல்லை. அவங்கள சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கூட அவங்க ஒரு இணை அரசாங்கத்தை தனியாக நடத்துகிறாங்க. அதனால் அவங்கள கட்டுப்படுத்த முடியல அவங்கள. ஸோ இஸ்ரேலியர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கட்டுப்படுத்துங்க, நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னா நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அப்படின்றாங்க. அதில் நிறைய அத்துமீறல்கள் இஸ்ரேலியர்கள் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற பலது வந்து இன்டர்நேஷ்னல் ஹியூமானிட்டேரியன் லான்னு சொல்லுவாங்க, சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள்ட்டு. அந்த சட்டத்தெல்லாம் மீறுவதாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஹெஸ்போல்லா பண்ணுவதும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஹிஸ்புல்லா வந்து சில மாதங்களுக்குள்ள ஆயுதங்கள்லாம் சரணடைஞ்சு அந்த அமைப்பே கலைக்கிற மாதிரியே ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லை சார்? அது ஒன்றும் சார் செயல்படுத்தலையா சார்? இல்லை, அந்த ஆயுதங்களை அவர்கள் சரணடைவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த கட்டத்தில் இருந்துச்சு பேச்சுக்கள்லாம். அவங்க ஹெஸ்புல்லா ஆயுதங்களை சரணடைவதை பற்றி பேச்சு இல்லை, ஹமாஸ் தான். ஹமாஸ் ஒரு மூன்றாவது ஆட்கள்கிட்ட பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் என்ற பலஸ்தீன விடுதலை படைகள் அவர்கள் அங்கே வந்து இப்போ அமைதி வந்திருக்கிறதுனால அந்த ஒப்பந்தத்தின் கீழ் அதில் ஒரு நிபந்தனை வந்து அவர்கள் ஆயுதம் தாங்கக்கூடாது. இந்த ஹமாஸ் தான், ஹெஸ்புல்லா கிடையாது. அதே மாதிரி காசாவில் இருக்கிற ஹமாஸையுமே இன்னும் போர் நடந்துக்கிட்டே இருக்கு சார். இஸ்ரேல் வந்து 70% நிலத்தை வந்து ஆக்குபைட் பண்ணிட்டாங்க காசாவில் இருக்க பகுதி. இருந்துமே இன்னும் ஹமாஸை இன்னும் பிடிச்சி இன்னும் முடிக்க முடியல சார். ஹமாஸை முடிக்க முடியும்? எப்படி முடிக்க முடியும்? எப்படி வந்து நீங்கள் நெருப்பை ஒழிச்சு வைக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அவங்களுக்கு வேண்டிய அந்த நாட்டை நீங்கள் கொடுக்குற வரைக்கும் இந்த சிக்கல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் என்று தனியும் இந்த சுதந்திரதாகும், என்றமது அன்னை கை விலங்குகள் போகும், என்றமது எண்ணல்கள் தீர்ந்து பொய்யாகும். இதுதானே பாலஸ்தீனியர்கள் நினைக்கிறது, பாடுறது. அது இருக்க வரைக்கும், கடைசி பாலஸ்தீனியர் இருக்க வரைக்கும் இந்த போர் நடக்கும், இந்த எதிர்ப்பு இருக்கும். இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு உரித்தானதை கொடுக்கறது தான் நிரந்தர அமைதிக்கான வழி. சரி, இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா மற்ற நாடுகளை காட்டிலும் அமெரிக்கா வந்து உறுதுணையாக இருக்காங்க இஸ்ரேலுக்கு. என்ன பிரச்சனையாலும் முதல்ல வந்து வர நாடு அமெரிக்காவாக இருக்குது. அந்த நட்பு எதனால் வந்துச்சு, எப்படி சார் இருக்குது? இல்லை, அப்படி இல்லை. அவங்க எல்லா நேரமும் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்களான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி 1956 சூவெஸ் கால்வாயில் ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. அதில் வந்து அமெரிக்கர்கள் இஸ்ரேலியர்களோடு நிற்கலை. அவர்களை ரொம்ப கடுமையாக பேசி எகிப்தில் அவர்கள் படையெடுத்து சென்றது, தாக்குதல் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. 71 வியட்நாம் போரில் அவர்கள் தோற்று திரும்பி வந்த பிறகு அமெரிக்கர்கள் இந்த சின்ன ஒரு நாடு இத்தனை பகை நாடுகளை வெற்றி கொண்டு எப்படி தன்னை வந்து காப்பாற்றிக் கொள்கிறது அப்படின்ற ஒரு வியப்பு அவர்களுக்குள் மேலிடுகிறது. அதனால் மத்திய கிழக்கில் நமக்கு ஒரு நம்பகமான ஒரு துணை, ஒரு தோழமை நாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சவுதி அந்த இடத்துல இருக்காங்க ஏற்கனவே. இருந்தாலும் இன்னும் ஒரு நாடு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் இஸ்ரேலியர்களோடு அவர்கள் நட்பாகிறார்கள். அந்த நட்பு தொடர்ந்து வளருது. 73 யோம் கிப்பூர் போர் அப்போ வந்து அமெரிக்க உதவி இல்லைன்னா இஸ்ரேல் வென்றிருக்க முடியாது. அது நடக்குது. இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கர்கள் இருப்பதற்கு காரணம், ஐரோப்பியர்களும் இருப்பதற்கு காரணம் கலெக்டிவ் கில்ட் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது மொத்தமான ஒரு குற்ற உணர்வு. அது ஒரு சமுதாயமே வந்து குற்றம் புரிந்து விட்டதாக எண்ணுவது. 2வது உலகப் போரில் நாட்சிகள் வந்து அவர்களை நடத்தினதற்கு அதை நம்ம தடுக்கலை, அதை நடக்க விட்டுட்டோம் அப்படின்ட்டு ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் ஒரு குற்ற உணர்வில் இருப்பதாகவும், அந்த காரணத்தினால அவர்கள் இஸ்ரேலியர்களுக்கு இன்று பரிவாகவும் அனுதாபத்தோடும் இஸ்ரேலியர்களை அணுகுவதாகவும் பல பேர் நினைக்கிறாங்க. நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.